ஹாய் ஹலோ. இந்த மாதிரி செஞ்சோம்னா நெய் நம்ம விளக்கு ஏற்றும்போது கீழேயும் சிந்தாது கையிலையும் ஆகாதுங்க. அழகாக விளக்கு போடலாம். கோயிலுக்கெல்லாம் நம்ம பாத்திரத்தில் கொண்டு போகும்போது கீழே சிந்தும். இது கீழே சிந்தாமல் கையில் ஆகாமல் அழகாக விளக்கேற்றலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எங்கிட்ட இருக்கிற பஞ்சில் சின்ன சின்ன திரியாக உருட்டி எடுத்துக்கிட்டேங்க. நான் எப்போவுமே கடையில் நெய் வாங்க மாட்டேங்க, வீட்டிலே தாங்க செய்வேன். இது விளக்குக்காகவே தனியாக நெய் செஞ்சு வச்சுருக்குறேங்க. சாக்லேட் பண்ணுற மோல்டில் ஒரு ஆஃப் கரண்டி எல்லாத்துலேயும் நெய் ஊற்றி வச்சுக்கிட்டேங்க. நம்ம செஞ்சு வச்ச திரியை எல்லாத்துலேயும் வச்சுட்டு அது கொஞ்சம் சரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 செகண்ட் ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்திங்கன்னா அது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஆஃப் கரண்டி ஊற்றி மோல்டு ஃபுல்லாக நெய் ஊற்றி வச்சுக்கலாங்க. இது இன்னொரு டைப்புங்க. நம்ம நார்மலாக விளக்கு ஏற்றுற மாதிரி திரி போட்டு அதில் நெய் ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நெய் விளக்கு ரெடி. செட் ஆனதும் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒன் சைடு போட்ட நெய் தீபத்தை நான் கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு வச்சுருக்கேங்க. நான் சாக்லேட் மோடில் பண்ணனால டிசைனாக இருக்குங்க. ஒரு ஏர்டைன் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாங்க. நான் எப்பவுமே செவ்வாய் வெள்ளி வீட்டில் நெய் தீபம் தாங்க ஏற்றுவேன். நான் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் கையிலையும் ஆகாது, கீழேயும் கொட்டாது நெய் தீபம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.